உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன் குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகங்களும் செய்ய காத்திருக்கும் கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, கிரகங்கள் என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்கள் கும்பராசி யாராக இருந்தாலும் ஃபாரின்ல இருந்தால் இங்கே வந்துடுவீங்க, இங்கே இருந்தால் ஃபாரின் போக போகிறீங்க அப்படின்னு. இந்த மாதம் அதே தான் சொல்றேன். கண்டிப்பா ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு ஜூலை மாதம் 100 விழுக்காடு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லையா, அந்த எண்ணத்தையாவது கொடுக்கும். உங்க தசாபுதி நல்லா இருந்தா கிளம்பிடுவீங்க. இல்லையா, கோச்சார ரீதியாக பறக்கிறதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கு. நிறைய நல்லது இருக்கு போது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைக்கு மேல அந்த ராகு போயிட்டாரா, பிள்ளைகள் குறித்த கவலை போயிடும். ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் இந்த 5ல் உட்காந்து இந்த குரு உட்காந்துருந்தது, அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி பிள்ளைகள் பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து ஒரு பெரிய 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 விமோச்சனம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது அதுதான் இந்த மாதம். ரெண்டாவது, தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து அப்படியே பார்வையோ, ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்தே சூப்பர். தனக்காரகனுடைய பார்வையில் ராசிநாதன் இருக்கிறது அதோட சூப்பர். வேறு என்ன வேணும்? சான்ஸே இல்லை. பணவரவு தாறுமாறாக இருக்கும். பணவரவு தாறுமாறாக இருக்குன்னு நிறைய சேமிப்பீங்க, யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வைப்பீங்க. இந்த கும்பராசிக்காரங்க மனசில் எப்படி இருக்குன்னா, இந்த ஜூலை மாதம் பணத்தை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். செலவு வருது வரவு வருது, நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை ஃபீஸ் கட்டுறீங்க, நான் இவ்வளோ செலவு இந்த மாதம், இதெல்லாம் உங்கள் கர்மா. இதுக்கு நான் மட்டும் இல்லை, எந்த அஸ்ட்ராலஜரும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது உங்கள் ஜாதகத்தைப்படி நீங்கள் உங்களுடைய 6ஆம் இடம் எப்படி இருக்கோ அதுபடி தான் இயங்க போகுது. கோச்சார ரீதியாக தனம் செலவாகாமல் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கோச்சாரன்றது டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடியது தான். அப்போ இந்த மாதம் ஏதாவது ஒரு சேமிப்புக்குள்ளே நீங்கள் போய் தீர்வீங்க. இல்லை பணம் போன மாதத்தோட இந்த மாதம் செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகிருக்கும். போன மாதம் நீங்கள் 50,000 செலவு பண்ணீங்கன்னா அந்த மாதம் 40,000 தான் செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி செலவு கண்ட்ரோல் ஆகிருக்கும். இல்லையா, அதுக்கு தாண்டிய வருமானம் குடும்பத்திற்குள் வரும். அப்போ என்ன ஆகும்? ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், குடும்பத்திற்கான வருமானம் வரப்போது. 2ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்தலே சூப்பர். அப்போ உலகத்துக்கே தனத்தை கொடுக்கக்கூடிய மிஸ்டர் குரு டைரக்டா பார்க்கறது அதோட சூப்பர். வேற என்ன வேணும்? அது சூரியனோட சேர்ந்து அமர்ந்து பார்க்கறது அதோட சூப்பர். அது அப்படியே இந்த பக்கம் 12ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்கறது அப்படின்றது அதோட சூப்பர். அப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக முடிப்பீங்க. கடன் அடையும். 6ஆம் இடத்துல குரு அமரும் போது கடன் அடையும். இந்த மாதம் கண்டிப்பாக கடன் அடையும். யாரெல்லாம் பேங்க் லோன், அது எஸ்பெஷலி இந்த எஸ்பிஐயில் HDFCலலாம் லோன் வாங்கியிருக்கீங்க, நான் பேங்க்கோடயே சொல்லுவேன், எஸ்பிஐலாம் கவர்மெண்ட் சூரியனோட சம்மந்தப்பட்டது, அவர்களுக்கெல்லாம் கடன் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் எதுவுமே தெரியாது எனக்கு. நீங்கள் கும்பமாக இருந்தாலே ஸ்டேட் பேங்க்கோட உங்கள் குடும்பத்திலேயோ நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்திலேயோ அக்கௌண்ட் வச்சே தீரணும் என்பது விதி, விதிக்கப்பட்ட விதி. இதை மாற்றவே முடியாது. இப்போ வரைக்கும் இல்லையா, ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆச்சுன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு அந்த அக்கௌண்ட் இருக்கும், இல்லை அவங்க வீட்டில் இருக்கும். ஸ்டேட் பேங்க்கோட சம்மந்தப்படாமல் கும்பம் போகாது. அதனால் இந்த தடவை நிறைய பேங்க் லோன் அடையிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி இந்த HDFC எல்லாமே சுக்கிரன் சன் காம்பினேஷன். ஸோ வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் முடிஞ்சால் நிறைய பேங்க் பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். இப்போதைக்கு நிறைய லோன் அடைவதற்கான வாய்ப்புகள், லோன் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் ஒரு இடமோ வீடோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு எஜுகேஷன் லோன் போட்டவங்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நிறையா பெரும் நிதிக்கு இறைவன் என்று சொல்லக்கூடிய குருவுடைய அனுகிரகம் நிறைய இருக்கனால பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பெருசாக நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒழுங்காகவே சாப்பிடவே முடியலன்றது அமைப்பெல்லாம் மாறி ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு, வகை வகையாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நிறைய வெளியில் போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அதன் மூலமாக ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு அமைப்பு. இன்னொரு சமயம் இப்படி ஒரு வேளை உங்கள் ஜாதகம் இப்படி இயங்குச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி பிளான்ட்டுக்கு 2 போர்ஷன் இருக்குன்னு சொன்ன மாதிரி சாப்பிடவே முடியாமல் வேலை பளு அதிகரிக்கவும் செய்யலாம். ஏன்னா அங்கே உட்காந்து சனியை குரு பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்த விரிவுபடுத்துவார். ஒன்றா அதுக்கான அமைப்பு இருக்கும். இல்லையா, இந்த பக்கம் 12ஆம் இடத்து பார்வையே கிடைக்குன்னா சாப்பிட முடியாமல் டைம் இல்லாமல் உழைப்பின் மூலமாக கொஞ்சம் ஓட வேண்டிய சூழல் வரும். ஆனால் கண்டிப்பாக இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பற்றி கவலையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 12 ராசியில் அப்படியே அமைதியாக உட்காந்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஜெயிச்சுட்டு போகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கும்பாங்க நல்லா தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் கெட்டது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை.
ஹெல்த்து அப்படின்னு பார்த்துக்கிட்டா முதுகு தண்டுவடம், அதே மாதிரி தலைவலி, இது 2ம் தான். தூக்கமே இல்லாமல் தூக்கம் வராமல் தவிக்கிறது. ஏன்னா எந்த இடத்த பார்க்குறாரோ அதை விரிவு பண்ணி விட்டுருவாரா, அப்போ தூக்கத்தை பார்க்குறாரா அந்த இடத்த விரிவுபடுத்தி விட்டுருவார் குரு. தூங்கவே முடியாது. ஸோ தூக்கத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லாம் சரியாக போகுது. ஸோ தலைவலி அப்பப்போ தலைவலி வர்றது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் ஆன்சைட்டியாக அப்படி இப்படி பதட்டப்படுறது, இது மட்டும்தான் கும்பத்துக்கு இந்த மாதம் இருக்க போகிற மிகப்பெரிய மேஜர் இதாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பர். இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, கூல். கும்பராசிக்காரங்க இந்த தடவை படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா சூப்பராக படிங்க. கும்பராசிக்கார பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய படிப்புமே ரொம்ப நல்லா இருக்கும். படிப்புக்கு வெளிநாடு வெளியூர் போகிறது கும்பராசிக்கார குழந்தைகளாக இருக்கும். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க கிடைக்கலன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ ஏதோ ஒரு இதோ இந்த மாதம் போடுவீங்க. பிள்ளைகளுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த தடவை உருவாக்கி கொடுக்கும் காலம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறையா கொஞ்சம் வேலை பழுதான் அதிகரிக்கும். 2ஆம் இடம் தனம் பணத்தை வர வைக்கக்கூடிய இடத்துல குரு இயங்கிட்டு இருக்கான்றப்ப சும்மா காசு வந்துருமா? உட்காந்தோன்னே இந்த அப்படின்னு கொடுத்தா நானும் தான் கும்பராசியில் போய் உட்காந்துப்பேன். இல்லை. அப்போ நம்ம வேலை செஞ்சால் தான் காசு. அப்போ வேலை செஞ்சு அதுக்கு மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு இந்த தடவை நிகழ காத்திருக்கு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். தூக்கத்தை விட்டு புது புது ஐடியா அப்படியே மண்டையில் ஒதிக்கும். நிறைய பல்ப் அடித்த மாதிரி சில ஐடியாஸ்லாம் இப்போ இருக்கும். இந்த ஐடியாவை போய் நீங்கள் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ சூப்பர், வெரி குட், வாவ், செம்ம, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த தடவை சுற்றி இருக்கவங்க மூலமாக கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடாட்ச பார்வை கொடுக்குறாரு குரு. வேறு என்ன வேணும்? நல்லா இருக்கு. எதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். எல்லாமே நல்லவையாக நடக்க போகுது. நிறைய சொத்து வாங்குறதுக்கான சேமிப்பு அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வீடு, மனை, வண்டி வாங்குறதுக்கான யோகம் கிடைக்க போகுது. இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒன்றா உங்கள் ஆஃபீஸை மாற்றுவாங்க, இல்லை நீங்களே ஆஃபீஸை மாற்றுவீங்க, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்த மாற்றுவீங்க. ஏதோ ஒன்று கும்பராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் என்பது நிகழ காத்திருக்கிறது. 2 நாள் 3 நாள் ஊரை விட்டு அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் முடியாதோ ஒரு ட்ராவல் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க கும்பராசிக்காரங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும். பேங்க் லோன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை வீட்டை வச்சு பேங்க் லோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, இல்லை உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்கு ஏதோ ஒரு சைன் போட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கொடு, இதெல்லாம் இந்த தடவை கும்பத்துக்கு நடக்கும். குடும்பமாக சேர்ந்து இணைந்து சில விஷயத்த பண்ணுவீங்க. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால குடும்பமாக சேர்ந்து முடிவெடுத்து சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அதெல்லாம் சக்ஸஸாக முடிய போது. ஹெல்த்தில் முட்டி கீழே இருக்கக்கூடிய அந்த காஃப் மசிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போயிட்டு வர இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு கேது உட்காந்துருக்காரு, அது சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. அதனால இந்த டைல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சுக்கிரகாரத்தோ அதை வலிக்கி விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நடந்து போகும்போது கீழே தரையில் அப்படி லைட்டாக ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக டைல்ஸில் நடக்கும்போது நடக்கணும். அதே மாதிரி பாத்ரூம் நடக்கும்போது பார்த்து நடக்கணும். பாத்ரூம் எல்லாம் கேதுவின் காரகத்துவம் தான். ஓகே, அதை மட்டும் பண்ணால் போதும். சூப்பர். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சேமிப்பு உயரக்கூடிய, செல்வாக்கு உயரக்கூடிய மாதமாக இருக்குது. நிறையா பேருக்கு நல்லது கூடி வரக்கூடிய மாதமாக இருக்குது. சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது ஜூலை மாதம். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. தலைக்கு மேலே இருக்க ராகு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் தான் நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. நிறையா பேருக்கு நான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டுறதுக்கான நேரமாக இருக்குது. கவனம். அப்புறம் அதில் மாட்டிட்டு எனக்கு ஒன்றுமே சரியில்லை, நீங்கள் போட்டு பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேராசை பெருநஷ்டன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு நல்லா இருக்கிறனால எதிர்பார்க்காத பணம் எங்கே இருந்தாவது வந்துட்டே இருக்கும். அது நல்ல வழியில் வருதான்னு மட்டும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு, சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதியவன் வழிபாடு, புச்சிமன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த தடவை கும்பராசிக்காரங்க நிறைய ராட்டினம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்படி சுற்றுல ஜெயிண்ட் வீல், அது இந்த ராட்டினம் இதெல்லாம் உங்கள் கண்ணில் படும். இல்லை ஃபோன் எடுத்தால் அது வந்து தெரியும். லைட்டு ஃபுல்லாக போட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் தெரியும். ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் இப்படி ஆக போகிறீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பணம் காசில் தண்ணீரை அடைய போகிறீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ராட்டினம் பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழப் போகிறது. இன்னொன்று இருக்குது, நிறைய திருநங்கைகள்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குவீங்க. அங்கே புதனுடைய பொசிஷன் ஒரு மாதிரி இருக்கிறனால திருநங்கைகள்கிட்ட பிளெஸ்ஸிங் கிடைக்கும். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. நீங்களா ரோட்டில் போகும்போது அவங்க பிளஸ் பண்ணுறது, இல்லை அவங்க உங்களோட சேர்ந்து இருந்து சில வேலைகள் பண்ணுறது, இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். திருநங்கைகளோட ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்கோ ஒரு கனெக்டிவிட்டியோ இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஜூலை மாதம் கட்டாயமாக உண்டு. அதன் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல சினாரியாவும் நல்ல பொறுமையும் திடகாத்தமான தேகத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ ஹெல்த் வைஸ் இந்த பிரச்சனைலாம் சரியாக போகும்போது நல்லா இருக்கு கும்பராசி.